நேர்களே, இந்தியாவில் நீதித்துறை எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு பெரும் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு செய்தி ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஆட்டி படைத்திருக்கிறது. யஷ்வந்த் சர்மா இவர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் அவருடைய பிராக்டிஸ் பண்ணாரு. இன்றைக்கு டெல்லியினுடைய உயர் நீதிமன்றத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியாக இருக்கிறார் யஷ்வந்த் சர்மா. இவருடைய வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பிடிக்கப்பட்டது. இந்த பணத்தின் அளவு 15 கோடி என்று சொல்லப்படுகிறது, 50 கோடி என்று சொல்லப்படுகிறது, 100 கோடி என்று சொல்லப்படுகிறது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய விஷயம். 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நீதிபதி வீட்டில் 100 கோடி, 50 கோடி, 10 கோடி எப்படி வந்துச்சு? சம்பவத்துக்கு நம்ம வருவோம். இந்த யஷ்வந்த் சர்மா ஹோலி பண்டிகை கொண்டாடுறதுக்கு அவர் சொந்த வீட்டுக்கு போகிறாரு. எந்த ஊருக்கு? மத்திய பிரதேசத்திற்கு. வீட்டில் தீ பிடிக்குது. இந்த கெஸ்ட் ஹவுஸில் அந்த வீட்டினுடைய வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மூடப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் உடைந்த சாமான்கள், கட்டில்கள், எல்லாவற்றிலும் பழைய பொருட்கள், பெயிண்ட் டின் அதெல்லாம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஃபயர் ஆயிட்டு வீட்டில் இருந்து அவருடைய ஃபயர் ஆஃபீஸுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. வந்து தீயணைப்பு படைகள் உடனடியாக களத்தில் இறங்கி எல்லாவற்றையும் ஒரு அரை மணி நேரத்தில் அணைத்த பிறகு உள்ளே சென்று பார்த்தால் ஏராளமாக பணக்கெட்டுகள் எரிந்த நிலையில், பாதி எரிந்த நிலையிலும் முழுமையாக எரிந்த நிலையிலும் கட்டுக்கட்டாக எடுக்கிறார்கள். இதை வீடியோ பதிவில் டெல்லி காவல்துறை உறுதி செய்த வீடியோக்கள் நேற்று வெளியாகி இருக்கிறது. ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய வீட்டில் இத்தனை கட்டு பணம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு உடனடியாக டெல்லியிலிருந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தரப்பில் அவசர கூட்டங்கள் காலை கூடியது. இதில் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். அவர் தற்காலிகமாக அலகாபாத் கோர்ட்டிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதற்கு பின்பு அவற்றை ரத்து செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. 2014 நீதிபதியாக வந்த அவர் 2021 ஆண்டு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சினுடைய நீதிபதியாக இந்த யஷ்வந்த் வர்மா இருந்திருக்கிறார். இத்தனை கோடிகளை அவர் மறுக்கிறார். என் மீது அபாண்டமான குற்றச்சாட்டு என்று அவர் வைக்கிறார். எப்படி என்றால், எரிந்த பணத்தை என் மகளிடமும் தாயிடமும் ஏன் காட்டவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார். ஊடகம் என் மீது அபாண்டமாக இந்த செய்தியை பரப்பியிருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய இந்த செயலை உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா, அதே மாதிரி TK உபாத்யாயா, டெல்லியினுடைய இவர் இருக்கக்கூடிய அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஆகியோர் உடனடியாக பணித்தார்கள் விசாரணைக்கு. இதற்கு இமாச்சல பிரதேஷ், பஞ்சாப், அதே போன்று கர்நாடகாவினுடைய நீதிபதிகள் கொன்ற 3 பேர் நியமிக்கப்பட்டு விசாரணைக்கு ஆணையம் பரிந்துரைகளை மேற்கொண்டிருக்கிறது. இப்போ இந்த செய்தி உயர் நீதிமன்ற வரலாற்றில் இத்தனை பெரிய சம்பவம் நடக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஒரு நீதிபதியினுடைய வீட்டில் கட்டுக்கட்டாக பணம், அதுவும் அவுட் ஹவுஸில், அதாவது வீட்டுக்கு புறப்பகுதியாக வைக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் இன்னொரு காலியாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த கட்டுக்கட்டான பணம் ஏன் வைக்கப்பட்டது? நீதிபதி என்ன சொல்றாரு? அதில் 2 வாசல் இருக்கு. முன்னால் வாசல் வழியாகவும் போகலாம், பின்னால் வாசல் வழியாக போகலாம். எங்களை யார் வந்தாலும் உள்ள போகலாம். நான் பணத்தை வைத்துக்கொண்டு எப்படி அதை துரத்து விடுவேன் என்று சப்பு கட்டுகிறார். ஆனால் டெல்லி போலீஸ் என்ன உறுதி செய்கிறது என்றால், இல்லை, இவை தொடர்ந்து மூடப்பட்ட நிலையில் தான் இருந்திருக்கிறது என்பதை டெல்லி காவல்துறை உறுதியாக அதை சொல்கின்றது. பணம் இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. இதையெல்லாம் வருகின்ற போது என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு வர்மாவால் இன்றைக்கு இந்திய வரலாற்றில் நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்தே பெரும் சந்தேகம் எழுகிறது. பாபரி மசீது விவகாரத்திலும் பார்த்தோம், 370 ஆப்ளிகேஷன்ல பார்த்தோம். இன்னும் பல வழக்குகளை எல்லாம் பார்க்கின்ற போது நீதிமன்றங்கள் முழுமையாக அரசியல் அழுத்தங்களுக்கு பணிந்து போயிருக்கிறது. அதே போன்று நீதிமன்றங்கள் தொழிலதிபர்களுக்கு கையிலே சென்று விட்டது, புரோக்கர்களுடைய கையிலே சென்றிருக்கிறது. பாதிக்கப்பட்ட ஏழைகளும் அனாதைகளும் வலியிட்ட விளிம்பு நிலை மக்களும் தன் கடைசி கதவு எல்லை நீதிமன்றம்தான் என்று பார்க்கின்ற போது அந்த நீதிபதிகளுக்கு இத்தனை 100 கோடிகளை
இத்தனை 50 கோடிகளை, இத்தனை பல 10 கோடிகள் 20 கோடிகள் எங்கிருந்து வந்தது? வருடத்திற்கு 10 லட்சம் இல்லது மிஞ்சி போனால் 20 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நீதிபதிக்கு இத்தனை கட்டுக்கட்டாக அப்போ காட்டியது, போலீஸ் காட்டியது பொய்யா? தீயணைப்புத்துறை ஒப்புக்கொள்கிறது, ஆம் இருந்தது என்று. பின்பு அந்த தலைமை பொறுப்பில் இருப்பவர் மறுத்தார். இதிலும் அரசியல் விளையாடுகிறது. ஆக காங்கிரஸ் கட்சியினுடைய கே.சி. வேணுகோபால் இது ஒரு துயரமான சம்பவம் என்று சொல்கிறார். ஆக இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வர்மாவினுடைய இந்த விவகாரம் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக சுப்ரீம் கோர்ட் தனது அஃபீஷியல் வெப்சைட்டில் அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையுடைய வீடியோக்களை அப்லோட் செய்திருக்கிறார்கள். அதே போது 22 பக்கங்களில் சர்மாவுடைய கேள்விகள், அதற்கான பதில், இந்த நிகழ்வுகளை எல்லாவற்றையுமே அஃபீஷியல் வெப்சைட்டில் சுப்ரீம் கோர்ட் அப்லோட் பண்ணிட்டாங்க. ஆக எதுவும் தெரியாது என்று அவர் இதை மறுக்கிறார். ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சில் 2021 2014 இன்னைக்கு 10 வருஷம் 11 வருஷமா ஆயிட்டு. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சமூக விரோத கும்பலாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் களவாடக்கூடிய ஒரு மனிதனால் புரோக்கரேஜ் அடிப்படையில் இத்தனை கோடிகளை அவன் சம்பாதித்தார் என்றால் அவரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு என்ன? ரீட்ரேட் செய்து அவர் வழங்கிய அனைத்து தீர்ப்புக்கும் மறுபடி பதில் கிடைக்குமா? யார்கிட்டலாம் பணம் வாங்கியிருக்கிறார்? நல்லா கவனிங்க பாருங்க. கெலீஜியத்திற்கு இவருக்கு இடமாற்றம் செய்தது சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு டிசென்ட் வாய்ஸ் இருக்கு ரெண்டு பேருக்கும் இடையே. அரசியல்வாதிகளுக்கும் கெலீஜியத்திற்கும் மத்தியில் அரசியல்வாதிகள் கெலீஜியத்தை தனாதிக்கிக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்று நீதிமன்றம் சொல்கிறார்கள். கெலீஜியம் இட் இஸ் அட்டானமஸ் பாடி, இட் ஹஸ் பீன் அண்டர் கண்ட்ரோல்டு பை ஜுடிஷியலி ப்ராசஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ நமது கேள்வி என்னவென்றால், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதே மாதிரி சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அது மாதிரி அதாவது இன்கம் டேக்ஸ், இந்த துறைகள், இப்பொழுது வந்திருக்கக்கூடிய நீதிமன்றம், ஜுடிஷியல் ப்ராசஸ், இது எல்லாம் கெலீஜியம், இதெல்லாம் அட்டானமஸ் பாடி தானே. இப்பொழுது சிபிஐ என்ன செய்கிறது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன செய்கிறது, இன்கம் டேக்ஸ் என்ன செய்கிறது, இராணுவம் என்ன செய்கிறது, காவல்துறை என்ன செய்கிறது? அட்டானமஸ் பாடி எல்லாம் அரசியல்வாதிகள் கையில் வந்து விட்டது. அப்போ கெலீஜியத்தையும் அரசியல்வாதிகள் கையில் வருமா? அல்லது கெலீஜியம் நீதித்துறையின் கையில் இருந்தாலே அது இது மாதிரி தவறுதலாக பயன்படுத்தப்படுமா என்ற கேள்வி எழுகிறது. ஆக ஒரு நீதிபதி வர்மாவுடைய வீட்டில், அதாவது இத்தனை கோடிகள், அது எத்தனை கோடின்னு தெரியல, யஷ்வந்த் வர்மாவுடைய வீட்டில் இத்தனை கோடிகள் பிடிக்கப்பட்டது ஒரு பெரும் துரதிர்ஷ்டம் மட்டும் இல்லை, இந்தியாவினுடைய நீதிமன்ற விவகாரத்தில் ஒரு பெரும் கருப்பு வரலாறு. சஞ்சீவ் கண்ணாவும் டி.கே. உபாத்யாயும் ரொம்ப கவலை தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இதனுடைய எல்லை என்ன என்பது தெரியவில்லை. ஆனால் காலப்போக்கில் எல்லாமே மறைந்துவிடும். ஒரு செய்தி வருகிற போது the hectic talk is going on among the citizen, all the newspaper has been exposed, என்ன நடக்க போகிறது என்று நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இட் வில் டேக் சம் மோர் டைம், எல்லாமே மறந்து போயிடும். அப்படி யஷ்வந்த் சின்ஹா கையில் விழுந்து இதையெல்லாம் யாருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சிருவார். ஏனென்றா அவர் வழக்கில் அவர் இத்தனை கோடிகள் அவர் வீட்டிலிருந்து பிடிக்கப்பட்டிருக்கிறதுல ஒதுக்குப்புறமான அந்த அறையிலிருந்து இதெல்லாம் பெரிய அரசியல்வாதிகளும் பெரிய தொழிலதிபர்களாகத்தான் இருக்கும். ஆகவே இதை மறைக்க வேண்டிய முறையிலே மறைச்சு கொள்வார். ஆனால் இவர் மூலமாக தீர்ப்பில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, நியாயம் கிடைக்காத மக்கள், அவர்களுக்கு ஒருபோதும் நியாயம் கிடைக்காது. இந்திய நீதித்துறையின் கருப்பு வரலாறாக இது அமையும் என்பதுதான் இந்த செய்தியினுடைய பின்னணியாக இருக்கிறது. நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.